வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விஜய் முதலமைச்சரானதால் எனக்கென்ன பொறாமை இருக்கிறது? ரஜினிகாந்த் பரபரப்பு பேட்டி. மு.க. ஸ்டாலின் தோல்வியால் வருத்தமடைந்தேன் என ரஜினிகாந்த் விளக்கம். விஜய் மீது அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பதாகவும் பேட்டி. கொளத்தூர் தொகுதியை மு.க. ஸ்டாலின் சிங்கப்பூரை போல மாற்றியிருந்தார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. எஸ்.பி. வேலுமணி அணியின் பலத்த எதிர்ப்புக்கிடையே இபிஎஸ்க்கு அதிகரிக்கும் ஆதரவு. இபிஎஸ் காலத்தின் கொடை என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாராட்டு. வெள்ளி இறக்குமதி செய்வதிலும் மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு. மத்திய அரசின் அனுமதி பெற்று இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். விஜய் முதலமைச்சரானதில் தனக்கென்ன பொறாமை இருக்கிறது என்று ரஜினிகாந்த் பரபரப்பாக பேட்டியளித்திருக்கிறார். போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் முதலமைச்சரானதும் அவருக்கு தனது வாழ்த்தினை பதிவிட்டதாக குறிப்பிட்டார். மு.க. ஸ்டாலின் தோல்வி தனக்கு மன வருத்தத்தை அளித்திருந்ததால் தான் அவரை நேரில் சந்தித்ததாக கூறியுள்ள ரஜினிகாந்த், விஜய் மீது மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருப்பதாகவும் அதனை அவர் நிறைவேற்றுவார் என நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேகாவினர் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கினார். திமுக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலை ரஜினிகாந்த் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தது தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் இதனால் அவரை சென்று பார்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த சூழலில் கூட்டணி குறித்து எப்படி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பிய ரஜினிகாந்த், அந்த அளவுக்கு தான் தரம் கெட்ட ஆள் இல்லை என்றும் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூரை போல மு.க. ஸ்டாலின் மாற்றி வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரம் தாழ்ந்து பேசி வருவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். கொளத்தூருக்கு மு.க. ஸ்டாலின் செய்த நன்மைகளை மறைந்து அவருக்கு வாக்களிக்க தொகுதி மக்கள் மறந்துவிட்டதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் வந்தது காலத்தின் கொடை என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், இபிஎஸ் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 1.5 கோடி பேர் வாக்களித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை மக்கள் கைவிட மாட்டார்கள் என்றும் ஆட்சியில் இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும் என்ற நிலை அதிமுகவிற்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குடியால் நமது குழந்தைகள் பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சௌமியா வேதனையுடன் கூறியுள்ளார். தருமபுரியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர், நமது பிள்ளைகளின் ஆரோக்கியம் எதிர்காலம் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார். போதைப் பழக்கம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்காக கடுமையான முயற்சி எடுப்பேன் என்றும் சௌமியா உறுதியளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் யதார்த்தமாகவே எஸ்.பி. வேலுமணியை சந்தித்ததாக செந்தில் பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிந்ததும் செந்தில் பாலாஜியும் எஸ்.பி. வேலுமணியும் சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் கையெழுத்திடும் இடத்தில் யதார்த்தமாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். துறைமுகம் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்க சேகர்பாபு விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததை அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரை போட்டியிட வைக்க திமுகவினர் முயற்சி செய்து வருகின்றனர். இதற்காக மாவட்டம் தோன்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் துறைமுகம் தொகுதியில் தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்க சேகர்பாபு விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தால் சர்வதேச நாடுகளில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அனைத்து நாடுகளும் தங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றும் முயற்சிகளை எடுத்து வருகின்றன. பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகின்றன. இந்த நிலையில் வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைதி பெற்ற பின்னரே வெள்ளியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.